அந்த ஆடுமே அப்படிங்கிறது கொண்டு எல்லாம் சிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லனிக் சிரிப்பு. அப்புறம் வில்லனா பண்ணினாலும் நீங்க பழைய அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அவர்கள் 3 முடிச்செல்லாம் வில்லன்னாலே ரஜினி தான் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அவர் வில்லனா இருந்தாலும் ஓகே தான். பட் 2 பேருமே கேங்ஸ்டர் போது 2 பேருமே நெகட்டிவ் ஷேடில் தான் நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார் நீங்க பார்த்த முதல் ரஜினி படம், முதல் கமல் படம் இது சார்? நான் பார்த்த முதல் படமே ரஜினி படம் தான். ராணுவ வீரன் ஒரு படம். ஃபர்ஸ்ட் படமே ரஜினி படம் தான். தமிழ் படங்கள்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னா வீட்டில் கூட்டிகிட்டு போய் உடன்பேட்டையில் கல்பனா தேட்டர்லன்னு நான் பார்த்து ஃபர்ஸ்ட் படமே ராணுவ வீரன்கிற படம் தான். அதனால ரஜினி ஃபர்ஸ்ட்டு நான் ரஜினி தான் பார்த்தேன். சிரஞ்சீவி அதில் இல்லை. கமல் படம் எது ஃபர்ஸ்ட் பார்த்தேன் அப்படிங்கிறது. ஆனால் கமலோட படம் நான் வந்து தேட்டரில் அதிகமாக ரிப்பீட்டடாக நான் தேட்டரில் பார்த்தது கமல் படங்கள் தான் அதிகம். மீன்ஸ் அபூர்வ சகோதரர்கள் 4 தடவை பார்த்தேன் தேட்டரில் போய். மகளிர் மட்டும் 2 தடவை பார்த்தேன். அவ்வை சண்முகி 3 தடவை பார்த்தேன். அப்படி அப்போ எல்லாம் தேட்டரில் அதிகமாக ரிப்பீட்டாக இன்னொரு தடவை போய் பார்க்கறது இருக்குல்ல, அந்த மாதிரி. ரஜினி படங்கள்ல 2 தடவை 3 தடவை எந்த படமே நான் தர்மதுரை பார்த்தேன் 2 தடவை. ஆனால் கமல் படம் தான். ஆனால் எனக்கு ரஜினி தான் பிடிக்கும். பட் கமலை பிடிக்காதுன்ட்டுலாம் இல்லை. ரஜினி தான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ரஜினி படங்களே பார்த்தேன்னா ரஜினி அப்படின்னு இதாகிடுச்சு. நேரில் பார்த்துருக்கீங்களா 2 பேரும்? ரஜினி நான் அவார்டு ஃபங்க்ஷன் வந்து இந்த 2 ரஜினி, கமல், சிவகார்த்திகேயன், விஜய் 4 பேரையும் ஒரே ஸ்டேஜில். அப்போ நான் தான் இதில் இருக்கேன். ரஜினிக்கும் பாரதிராஜாவுக்கும் நடுவில் என்னோட ஃபேஸ்லாம் வரும். அந்த ஸ்டேஜில் அது வந்து விகடன் சார்பு நடந்தது. அந்த ஸ்டேஜில் வந்து ரஜினி பேசியிருப்பாரு. எஸ் வாசன் ஜெமினி ஸ்டுடியோ பற்றி பேசிட்டு, இப்போவும் நீங்கள் ஒரு படம் தயாரிங்க, நாங்கள் ஒரு படத்தில் நடிக்கிறோம், என்ன கமல் ஓகேவா, கமலை நான் ஒத்துக்க வைக்கிறேன்னு சொல்லி கமல் அப்படி கையில் பிடிப்பா, அப்படி பிடிச்சிட்டு நான் ஒத்துக்க வைக்கிறேன், கலெக்ஷன் அள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரஜினி பேசியிருப்பார். அந்த ஸ்டேஜ்லேயே பேசியிருப்பார் 2016.